Hello guys, this is Mr.Naveen Tech Channel and நான் உங்கள் நவீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் இருக்க கேமரா அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் மிரர் ஆப்ஷனை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு ஒரு சில அட்வான்ஸ்டு ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இங்கே இருக்கிற ரெட் கலர் பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணி அண்ட் பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மொபைலில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க கேமரா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அதில் 3 விதமான செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டிவைஸ் செட்டிங்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா செட்டிங்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவைஸ் செட்டிங்ஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற செட்டிங்ஸை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி டிவைஸ் செட்டிங்ஸ்ன்றதுனால ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சேவ் லொக்கேஷன் இன்ஃபோ அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ எங்கே ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்ற அந்த லொக்கேஷனை உங்களுக்கு இது ஷோ பண்ணும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா சவுண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்ற போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சவுண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணதுனால உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு விதமான சவுண்ட் எஃபெக்ட் வரும். நம்ம ஃபோட்டோஷாப்பில் போய் ஒவ்வொரு டைம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த டிஎஸ்எல்ஆரில் ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அதே சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப இந்த ஆப்ஷன் மூலிமா, அதாவது இந்த கேமரா சவுண்ட் ஆப்ஷன் எனேபிளில் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒன்று, நிறைய பேர் நம்ம செல்ஃபி எடுப்போம். அப்படி செல்ஃபி எடுக்கும்போது என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கலாம் கேட்பாங்க, என்ன நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ரைட் ஹேண்டில் தான் ஃபோட்டோ எடுத்திருப்போம். பட் இருந்தாலும் அது லெஃப்ட் ஹேண்டில் எடுத்த மாதிரி காட்டும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிரர் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்றது ஆப்ஷன் ஆனில் இருக்கும். அதை எப்பயுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ரைட் ஹேண்டில் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் வச்சு நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்ற போது உங்கள் ரைட் ஹேண்டில் தான் நீங்கள் செல்ஃபி எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மிஸ்டர் நவீன் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.